இங்கே வந்து உங்களோட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஐ திங்க் டூரிங் ஏபிசி டைம்ல ஒரு நாள் சர்ச் எப்படி இருக்குன்னு வரலான்னு வந்தோம். அன்னைக்கு திடீர்னு லாஸ்ட்ல உட்கார்ந்து சமயம் ஃபோன் கால் வந்தது. எஸ்ஐக்கு நான் மெசேஜ் ஓட்டிட்டு இருந்தது வீடியோல. திடீர்னு பிரதர் வந்து வெல்டன் உங்களை மெசேஜ் கொடுக்க சொல்லிட்டாங்க. நமக்கு அப்படி சடனா வந்து நிக்கிறதெல்லாம் வந்து அனுபவம் கிடையாது. பட் பேக்கானா ஐ திங்க் நினைக்கிறேன். அன்னைக்கு I think I spoke, I mean God gave the word on the Holy Spirit. ஆவியானவரை குறித்து பேசி ஆவியானவர் எப்படி நமக்கு அந்நிய பாஷை வரங்கள் எல்லாம் கொடுத்து நிரப்பினாரு அந்த காரியங்கள் எல்லாம் பற்றி பேசணும். ஸோ அண்ட் டுடே இஸ் த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட். ஸோ காட் அதை ஞாபகம் பண்ணி இந்த சண்டே அழகா ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி திரும்பி கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களை அழைத்த அண்ணனுக்கும் மெல்டன் அண்ணனுக்கும் பிக்கி சிஸ்டர் சமையல் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்துல வாழ்த்துதலையும் எங்களுடைய ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக்சுவலி நாங்க வந்து we are into marriage ministry. So marriage ministry na not only மேரேஜ்க்கு எல்லாரும் தயார்படுத்தவும், மேரேஜ் ஆனவங்களையும் கிறிஸ்துவுக்குள்ளாக தயார்படுத்தவும் எங்களை ஆண்டவர் எங்களை அந்த ஒரு விசேஷமான அழைப்புல அழைத்திருக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சு பராக்கல இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் நமக்கு மேல ஒரு அழைப்பு இருக்கு, ஒரு உன்னத அழைப்பு. There are major callings, minor callings, எல்லாருக்கும் தெரியும். But there are some specific callings for certain people God has called. நாங்க எங்களோட அழைப்பை குறித்து சில நேரத்துல போய் ப்ரே பண்ணிட்டு இருந்தோம். எஸ்யூல ஒரு நாள் ஆண்டவர் தெரிஞ்சோ தெரியாமலோ அங்க ஒரு மிஷினரி பிளஸிங் யூத்ல இருந்து ஒரு மிஷினரி தெரிஞ்ச அண்ணன் தான். அவர் வந்து பார்த்துட்டு இருந்தாரு. திடீர்னு அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு. எங்களுக்கு we were not sure, அந்த நாட் ஷுர் சொல்ல முடியாது, நீங்க என்ன வச்சிருக்கீங்க சொல்லுங்க அப்படி சொல்லி நாங்க ப்ரே பண்றதுக்காக தெளிவா அவர் மூலமா பேசுறாரு. ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் ஒரு காமன் காலிங் இருக்கு. சுவிசேஷத்தை சொல்லணும்ன்றது ஒரு காமன் காலிங். இட் இஸ் ஃபார் எவ்ரிபடி. அதை தவிர there is another calling like pastoral, teachers, evangelists, prophets எல்லாமே இருக்கு, apostolic calling. But there are some more specific callings. அந்த அழைப்புல நம்ம நிக்கிற சமயம் ஆண்டவர் அதை கனப்படுத்துவாரு. அந்த அழைப்பை நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, இட்டர்னல் லாஸ் அப்படின்னாரு. அப்பா, சோ அந்த வார்த்தை கேட்ட பிறகு நமக்கு வந்து நம்ம ஆண்டவர் போய் முன்னாடி நிக்கிற சமயம் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்ற ஒரு 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 ஏக்கமும் as well as அது கொடுத்ததான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருந்தாரு. அதை உறுதிப்படுத்தினாரு. ஸோ அந்த ஒரு அழைப்புல தான் இன்னைக்கு ஒரு திருமணத்தை கொடுத்ததான ஒரு காரியங்கள். எங்களுக்கு தெரியும் ஒரு சபையில எல்லாரோட எல்லா ஏஜ் குரூப்லயும் எல்லா ஆளுங்களும் இருக்கிறாங்க. பட் ஆனா ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல வந்து பைபிள் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட்ஸ் வித் மேரேஜ் and it ends with marriage. Yeah, and also boys chat பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்கூல்ல பத்தி. and I was reminded of my school. November 2023 ல நாங்க அட்டெண்ட் பண்ணோம். so if you haven't attended கண்டிப்பா போங்க. அந்த ஒரு மாசம் அனுபவம் வந்து உன்னத அனுபவம். it will be like நிறைய பேர் இங்க அட்டெண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். it will be like in heaven. so அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப வராதா அப்படின்னு இருக்கு. ஆனா இப்ப போனா கூட உட்கார வைப்பாங்களான்னு தெரியல, சுத்தி வேலை செய்யறவங்க தான் இருக்கும். ஸோ இட் இஸ் சோ குட். ஸோ அதனால நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நாங்க மேரேஜ்க்காக பேசணும். நாங்க இப்போ வந்தப்போ we were wondering யார் வருவாங்க, எப்படி பேசுறது அப்படின்னு. கரெக்டா அஸ்வின் பிரதர் அவங்க வந்து நின்று இன்னும் கல்யாணம் ஆகலன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ ஆண்டவர் அதே கன்ஃபார்ம் பண்ணாரு. ஒருவேளை அவர் கூட வார்த்தையா இருக்கலாமோ, இல்ல யார் இன்னைக்கு காலைல வரப்ப சொல்லியிருந்தாரு, நீ எதுக்கு கவலைப்படுற, அத யாரு கேட்கணுமோ அவங்கள நான் தூக்கிட்டு வருவேன், நீ இன்னைக்கு அங்க போய் அந்த வார்த்தையை சொல்றது மட்டும்தான் உன் வேலை அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். சோ we have come here today. ஆமா, சோ அதான் நான் சொன்ன மாதிரி இல்ல, வேதத்துல ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் என்ன உருவாக்குனாரு? what is the first relationship? Adam and Eve. யார் அவங்க? husband and wife. there was no father mother relationship, brothers sisters, அப்பா பையன் அப்படிப்பட்ட உறவு உருவாக்கல. ஆனா உருவாக்குன முதல் ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தா கணவன் மனைவியான உறவு இல்ல. சோ ஆண்டவர் இது யாரு? he is the author of this institution. மல்கியா 2:11 பார்த்தோம்னா it's the holy institution which he loves. இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். பட் ஆனா ஆண்டவர் ஆரம்பிக்கிறதே அந்த ஒரு கண்ணோட்டத்துல தான் அந்த ஒரு திருமண உறவு ஆரம்பிச்சிருக்காரு. பைபிள் எண்ட் ஆகிறது எங்க போய் முடியுது? சபை வந்து மணவாளன் வந்து மணவாட்டியை வந்து சந்திக்கிறது தான். So God is so concerned about marriage.
ஏன்னா இது வந்து நீங்க நிறைய காரியங்கள் சொல்லிட்டே போகலாம். நீங்க ஆதியாகம புஸ்தகத்துல லாங்கஸ்ட் சாப்டர், அந்த பிக்கெஸ்ட் சாப்டர் நீங்க பாத்தீங்கன்னா, ஆமா, திருமணத்துக்கு குறித்ததான ஒரு சாப்டர் தான். நீங்க உலகத்துல சம்பவிக்கிற காரியங்கள் எல்லாம் ஆதியாகமத்திலேயே முடிஞ்சிருச்சு. இப்போ நடக்கிற காரியங்கள் பாத்தீங்கன்னா நீங்க ஆதியாகமத்துல ரெஃபர் பண்ணலாம். ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து வருகையில இருந்து உயிர்த்தெழுதல் வரை எல்லாமே வந்து இட் இஸ் ஆல் ரெக்கார்டட் இன் தி புக் ஆஃப் ஜெனசிஸ். ஆதியாகம புத்தகத்துல எல்லாமே வெளிப்பட்டு இருக்கு. சோ அப்படி நிறைய காரியங்களை பார்த்துட்டே போகலாம். ஆண்டவர் வந்து God sees husband and wife as a single unit. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஆமென். God sees as a single unit. யோபுக்கு அவனுக்கு குறித்த காரியங்கள் எல்லாம் போயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நீ அவன் உயிர் மேல மட்டும் கை வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்றாரு? சாத்தான்ட்ட சொல்றாரு. அவன் போய் கேட்கிறான், நீங்க அவர் சுத்தி வேலி அடைச்சு வச்சிருக்கீங்க, ஆனா நான் எப்படி இது பண்றதுன்ட்டு. பட் he had that integrity. I will not lose my integrity. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரு அந்த ஒரு வைராக்கியத்துல தேவனை மறுதலியாம, இவன் மனைவி சொன்னாலுமே என்ன பண்றாரு, அவரோட இதுல உறுதியா இருக்கிறாரு, தேவன் மேல வைத்திருக்கிற அன்புல. கடைசியில அவருக்கு எல்லாமே ரெட்டத்தனையா கிடைச்சது. ஆனா எது ரெட்டத்தனையா திருப்பி கிடைக்கல இல்ல, ஏன்னா உயிர் மேல கை வைக்க கூடாதுன்றாங்க. So that life, the life is God sees husband and wife as a single unit. நான் யூஸ்வலி மற்ற இடத்துல எல்லாம் ஸ்டார்ட் பண்ற சொல்லி வாட் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் சொல்லுவாங்க. பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப்னா நம்ம சயின்ஸ்ல சொல்றது வந்து செல்லு. ஒரு செல்ல இருந்துதான் எல்லாமே உருவாக்குது. அந்த செல் உருப்படியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். அதே மாதிரி சபைக்கு வந்து குடும்பம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. சத்ரு வந்து அந்த குடும்பத்துல வந்து இருக்கிற பிரச்சனையை உருவாக்கி சபையை டிஸ்டர்ப் பண்றதுதான் வேலை. நீங்க எல்லா சபைகளிலும் போய் பாத்தீங்கன்னா பாஸ்டர்ட்ட வந்து பிரே பண்ற சொல்லி குடும்ப பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கும். ஏன் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அந்த ஒரு வேலியை அடைச்சு பாதுகாக்கிறதுல கொஞ்சம் எங்கேயாவது தவற விட்டுருக்கலாம். There might be some open doors that we would have given to devil. So இந்த குடும்பத்தை குறிச்சதான ஒரு தெளிவு நமக்கு இருந்தது அப்படின்னா, நம்ம தேவன் நம் மீது வைத்திருக்கிற திட்டம் அது ஈஸியா ஃப்ளோ ஆகும். இன்னைக்கு வந்து நம்ம ஆக்சுவலி what is on what we are going to see அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமணத்தை கனப்படுத்துதல் or honor marriage. How can we honor marriage? So this is applicable to anybody. இங்க இருக்க சின்ன பிள்ளைங்க கூட இதை கேட்கலாம், அண்ட் வாலிபர்கள் இதை கேட்கலாம், கல்யாணமானவங்க கேட்கலாம், அண்ட் கல்யாணம் பண்ணி கொடுக்க போற பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்க போற பெரியவங்களும் இதை கேட்கலாம். சோ இத பத்தின ஒரு தெளிவு நம்மளுக்கு இருக்கிறப்போ அநேக குழப்பங்களுக்கு இடம் இல்லாம இருக்கும். எங்களோட சின்ன பையனா he's 12 years old. சோ நாங்க பேசி இப்ப அவனே வந்து ஒரு மேரேஜ் சாமன் எடுக்கிற அளவுக்கு அவனே ரெடி ஆயிட்டான் மேரேஜ் பத்தி பேசுறதுக்கு. ஆமா, நாங்க ஏதாவது நீங்க ஒன் ஃபிளஷ் ஆச்சே, நீங்க ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. சோ அந்த தெளிவு சின்னதுல இருந்தே பிள்ளைங்களுக்கு வரப்போ நிறைய குழப்பங்கள் திருமணத்துக்குள்ளாடி நம்ம அவாய்ட் பண்ணலாம். சோ இப்ப திருமணத்தை கனப்படுத்துதல் அப்படின்னு பாக்குறப்போ முதல்ல என்னது, எந்த வகையில நம்ம திருமணத்தை கனப்படுத்தலாம்னா, ஏன்னா திருத்துவ தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 பேருமே திருமணத்தை கனப்படுத்தினாங்க. சோ அவங்களே கனப்படுத்துறப்போ நம்மளும் திருமணத்தை கனப்படுத்தணும். எப்படி அதை அவங்க அப்படி கனப்படுத்தினாங்கன்னா, மல்கியா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? மல்கியா 2:14. ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. ஓகே, அங்க பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது? ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். கர்த்தர், the Lord is the witness. Like he is the witness in the marriage. திருமணம் ஆகிற சமயம் நம்ம என்ன பண்றோம்? சபைக்கு முன்னாடி, ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி, ஃபேமிலி முன்னாடி, பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி God is the witness there. சபை பாஸ்டர் வந்து ஒரு திருமணத்தை நடத்தி முடிச்ச பிறகு சபைக்கு சமுதாயத்திற்கு சொல்லுவாரு. பட் ஆனா மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் God is the witness. Father God is a witness over there because it's a holy institution. அவரு தெரிஞ்சு கொண்ட ஒரு ஏற்படுத்தின ஒரு திருமணம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் ஆரம்பிச்சார். முதல்ல ஏதேன் தோட்டத்துல உருவாக்குன அந்த கணவன் மனைவி உறவை வந்து ஆண்டவர் அது எங்கெல்லாம் உடன்படிக்கையின் திருமணம் நடக்குதோ ஆண்டவர் அங்க வந்து is coming and standing as a witness. அவர் சாட்சியாக நிற்கிறார். அவர்தான்
center. He is the center of a marriage. Not only on the wedding day, அன்னைக்கு மட்டும் ஒரு witness கிடையாது. நம்ம வாழ்ற தினசரி வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்ம திருமணத்துக்கு சாட்சியாக இருக்கிறார். Every day. So when what happens is நம்ம everyday existingலயுமே ஆண்டவர் வந்து நம்மள பார்த்துட்டு இருக்காருன்ற அந்த உணர்வு நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்மளோட திருமணம் வேறையா இருக்கும். நிறைய பேர் வந்து என்ன நினைச்சுக்கிறாங்க, திருமணம்னா வெறும் கணவன் மனைவிக்கு மட்டும்தான், அந்த திருமணத்துல வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலி 2 பேர் கொண்டது திருமணம் கிடையாது, 3 பேர் கொண்டது தான் திருமணம். முப்பரிநூல் அறாது. So 3 பேர் கொண்டது தான் திருமணம். நம்மளோட மேரேஜ் consists of 3 people or the triune God, husband and wife. God is the witness in our marriage. So அடுத்தது நம்ம வந்து எப்படி குமாரன் Jesus Christ, how did he honor marriage அப்படி நம்ம பார்த்தோம்னா அவருடைய முதல் அதிசயமே எங்க நடத்துறாரு? கானாவுல ஒரு கல்யாணத்துல நடத்துறாரு. யோவான் 2ஆம் அதிகாரத்துல பாக்குறோம்ல. So first அவர் ஆரம்பிக்கிற ஊழியம் starting it starts with the marriage. அங்க ஒரு மேரேஜ், because God is so concerned about it. எங்க நீங்க தேடி பார்த்தாலும் ஆண்டவர் வந்து அந்த ஒரு திருமணத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார். இப்போ இருக்கிற காலகட்டத்துல பார்த்தோம்னா டைவர்ஸ்லாம் எங்கேயோ கேள்விப்பட்ட விஷயங்களா இருந்தது சின்ன வயசுல, எங்கேயோ தூரத்துல. இப்போ சபைக்குள்ள அந்த உள்ள வந்துருச்சு. பட் God is so concerned about it. ஏன்னா அந்த ஒரு God hates divorceன்றது. So God is so concerned about it. Jesus wants, he is the one who redeemed the marriage. ஏதேன் தோட்டத்துல மனுஷன் பாவத்துல விழுந்து போனான் இல்ல, அங்க திருமணமும் விழுந்து போயிடுச்சு. ஏன் அப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? நீங்க ஒரு திருமணம் பழைய ஏற்பாட்டுல ஒரு நல்ல திருமணத்தை சொல்லுங்க, கை விட்டு எண்ணிடலாம். யோசிச்சு பாருங்களா, ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படின்னு சொல்லி ஒரு திருமணத்தை சொல்லுங்களா பார்ப்போம். 2-3 திருமணங்கள் இருக்கு. ஐசக், ரெபேக்கா, அதுலயுமே ரெபேக்கா வந்து ஏமாத்திட்டாங்க ஹஸ்பண்ட். ஓகே, அந்த மாதிரி. அதாவது அந்த ஐடியல் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வெரி ஹார்ட் டு ஃபைண்ட் இன் தி ஓல்ட் டெஸ்டமென்ட். சோ ஏதேன் தோட்டத்துல திருமணம் விழுந்தனாலதான் ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணவன் ஒரு மனைவி அந்த ஒரு காரியங்கள் விழுந்து போயிடுச்சு. இயேசு கிறிஸ்து நம்ம உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல கர்சஸ் இருக்கும். அங்க சாபத்துல பாத்தீங்கன்னா 28-30வது வசனத்துல யாராவது படிங்க அந்த வசனத்தை. 28-30வது வசனம். அதாவது சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமும் சாபங்களும் அந்த அதிகாரத்துல இருக்கும். பெண்ணை உனக்கு நியமிப்பாய், வேறொருவன் அவளுடன் சயனிப்பான். சோ அது ஒரு சாபமா மாறிடுது, அங்க ஒரு சாபம். பட் இந்த சாபத்தையும் ஜீசஸ் through his blood he redeemed it. திருமணத்தையும் நம்மளை எப்படி பாவத்துல இருந்து மீட்கிறாரோ திருமணத்தையும் மீட்டு இருக்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல பாப்போம்ல, நமக்காக சிலுவையில I mean whoever hand on the cross, the curse is broken. நமக்காக அவர் என்ன ஆனாரு? சாபமானார். சோ இந்த சாபத்தையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணி இருக்கிறாரு? மீட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா he restored it. அந்த சாடிசிஸ் போய் கேட்பாங்க இயேசு கிறிஸ்துட்ட. அப்ப மோசே வந்து என்ன பண்ணாரு? தள்ளுதல் சீட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அவருடைய மன கடிதலின் நிமித்தம் தான் அதை கொடுத்தாரே தவிர, பட் he says one more important, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்றாரு, ஆதி முதல் அது இருக்கவில்லையே. இட் இஸ் நாட் சோ. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 3-9 அந்த டீடைல்ல இருக்கும். So we need to be very clear how Jesus is also concerned about it, and he also restored the marriage what was lost in the Garden of Eden. அதுவிட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சொல்லல, கடைசி திருமணத்துல முடியுதுன்னு சொல்றாங்க. அந்த திருமணத்துல பிரைட் ரூம் யார்? Jesus Christ, and we are the bride. So God, Jesus Christ honors marriage. So in the triune Godல வந்து or Trinityல வந்து the third person is the Holy Spirit. So how does he honor marriage? அவர் நம்ம மல்கியா 2:14 படிக்கலாம். மல்கியா 2:14. 15 அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய். Also Holy Spirit is there in the marriage. It says, did he not make them one?
having a remnant of the Spirit. ஆவியானவருக்குள்ளாக பரிபூரணமா இருந்தது. ஒருத்தராக தான் படைக்கிறாரு. எப்படி பாக்குறாரு ஆண்டவர்? கணவன் மனைவியை he sees them as one. அவர்களுக்குள்ளாக ஆவி அவர்களுக்குள்ளாக God is also making the marriage a powerful marriage. பிதாவானவர் பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்தமான மேரேஜ், ஹோலி இன்ஸ்டிடியூஷன். 2:11 பார்த்தோம்னா ஹோலி இன்ஸ்டிடியூஷன் சொல்றாரு, பரிசுத்தப்படுத்துகிறார். கிறிஸ்து அந்த விழுந்து போன திருமணத்தை மீட்கிறார். பரிசுத்த ஆவியானவர் திருமணத்தை என்ன பண்றாரு? வல்லமைப்படுத்துகிறார். He makes it powerful. So next we have seen that the Father, Son and the Holy Spirit, they honor marriage. So next நம்ம ஏன் திருமணத்தை கனப்படுத்தணும்? அது ஒரு கனமான ஒரு காரியமா நம்ம ஏன் பார்க்கணும்னா, because திருமணம் ஒரு உடன்படிக்கை. அது ஒரு உடன்படிக்கை. So திருமண உடன்படிக்கைன்றது probably நிறைய மெசேஜ்ல எல்லாம் நம்ம கேட்டிருப்போம். சர்ச்ல சொல்லிருப்பாங்க, மேரேஜ் செரமனில பாஸ்டர்ஸ் பேசிருப்பாங்க. பட் ஆனா பைபிள்ல எங்க சொல்லிருக்கு திருமணம் ஒரு உடன்படிக்கை அப்படின்னு? யாராவது உங்ககிட்ட டவுட் கேட்பாங்க, சாம் ஜோஷுவா கிட்ட எல்லாம் கேட்பாங்க, திருமணம் உடன்படிக்கையாப்பா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ரெஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரியணும்ல. சோ அதுக்காக நம்ம பார்ப்போம். மல்கியா இப்பதான் படிச்சோம்ல, மல்கியா 2:14 2:14 இருக்கு. அப்புறம் Proverbs 2:17 பாப்போமா? நீதிமொழிகள் 2:17 2:17 இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் தப்புகிறது. Who forgets the covenant of our God. Who forsakes the companion of her youth and forgets the covenant of her God. So இதுல இருந்து தெளிவா நமக்கு தெரியுது, திருமணம் என்றது ஒரு உடன்படிக்கை. ஒரு உடன்படிக்கை. So it is a உடன்படிக்கைனா நம்ம தேவனே ஒரு உடன்படிக்கை தேவன் இல்ல. He is a God of covenant. He makes promises from the beginning. Garden of Eden ல உடன்படிக்கை பண்றார். உடன்படிக்கை தேவன்னா அவர் 2 பார்ட்டி இருக்கு, நானும் அவங்களும் இருக்கோம். உடன்படிக்கை பண்ணிக்கிறோம். ஒரு பக்கம் தேவன் அவர் ஃபெயிலே ஆக மாட்டாரு. And he makes a promise and he says he will fulfill it no matter what. I will also equip you to fulfill it. அந்த உடன்படிக்கையில நீயும் நிலைத்திருக்கிறதுக்கு நான் உன்னை எக்விப் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்றார். அப்படிப்பட்ட உடன்படிக்கை, திருமணமும் அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை. அப்படின்னா சாகர வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது? அது மீறக்கூடாது. As simple as that. உடன்படிக்கைன்றது it is never ending. As long as you are living, you keep up the promise of a covenant. கான்ட்ராக்ட்ல எழுதிப்பாங்க, அதுக்கு டாஸ் லிமிட்டட் லைபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா 3 வருஷம் வரைக்கும் நம்ம இந்த வேலை பண்ணுவோம், அதுக்கு போய் கிளம்பி போயிடலாம். ஆரம்பிக்கிற சொல்லி அந்த கான்ட்ராக்ட் அப்படி. There's so much difference. அது வேற, தேவன் பண்ணுகிற உடன்படிக்கை வேற. God is a covenant maker as well as he is a covenant keeper. நமக்கும் அந்த உடன்படிக்கையை காப்பாத்துறதுக்கு he helps us to keep the covenant. உடன்படிக்கை it comprises of நபர். கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாம் நபர் இருக்குன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி ரீசெண்டா கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் நபர் இருக்கும். முன்னாடி கொஞ்ச நாள் பல வருஷங்கள் ஆன பிறகு மறந்துடும். என்ன சொன்னோம்? இருவரோட கையை பிடிச்சி இன்பத்திலும் துன்பத்திலும் உயர்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை. இதுல பாத்தீங்கன்னா it has two components. 2 இருக்கும். ஆண்டவரோட எப்பவுமே ஆண்டவர் நமக்கு ஒரு உடன்படிக்கை பண்ற சமயம் இல்ல, அங்க ஒரு வாக்குத்தத்தத்தோட ஆரம்பிப்பார், ப்ராமிசஸ். பட் அதுக்கு நிபந்தனைகளும் இருக்கும். இங்க இந்த திருமண உடன்படிக்கை பாத்தீங்கன்னா ப்ராமிசஸ் இருக்கும். வாழ்விலும் தாழ்விலும் டேர்ம்ஸ் இருக்கும். வாழ்விலும் தாழ்விலும் உயர்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் ப்ராமிசஸ் பார்த்தோம்னா லவ் டு செரிஷ், அன்பு கூறவும் இல்ல. சோ இப்படி டு ஹானர், இது எல்லாமே வரும். சோ இதுதான் உடன்படிக்கை. தேவனும் நமக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கை. ஆண்டவர் பார்த்தோம்னா பழைய பாட்டுல அநேக இடத்துல தன் ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணிக்கிறார். ஏதேன் தோட்டத்துல இருந்து he starts the covenant. So அந்த ப்ராமிசஸ் டெய்லி நமக்கு ஞாபகம் இருக்காங்கன்றது நம்ம செக் பண்ணணும். இல்ல பல நேரம் அது மறந்த மாதிரி இருக்கு.
திடீர்னு வந்து ஒரு சில ஹஸ்பண்ட்ஸ் வந்து when they say I have left my job, I don't think எனக்கு வேலை இல்லை 3 மாசம்னா உயர்விலும் தாழ்விலும் ஒர்க் அவுட் ஆகுதா, இல்ல ஒய்ஃப் உடம்பு சரியில்லை, she is not able to cook and look after the house for some time, சுகத்திலும் சுகவீனத்திலும் அந்த நேரத்துல ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். பட் God helps us to keep the covenant. என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்மளுக்கும் as new covenant people, நம்ம புதிய உடன்படிக்கை நாட்கள் நம்ம. So as new covenant people, ஆண்டவர் வந்து நம்மளோட எப்படி வாக்குத்தத்தங்களை வந்து அவர் கீப் அப் பண்ணியிருக்காரோ அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் நம்ம செய்த வாக்குத்தத்தங்களை நம்ம மறக்கக்கூடாது. ஸோ இட்ஸ் லைக் அ ட்ரையாங்கிள். இப்போ எனக்கும் என் கணவருக்கும் திருமண உடன்படிக்கை, ஆண்டவருக்கும் எனக்கும் புதிய உடன்படிக்கை, ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் புதிய உடன்படிக்கை. சோ அது வந்து ஒரு மேரேஜ் வந்து என்ன ஆயிடுதுன்னா ஒரு டபுள் கவர்னன்ட் ஆயிடுது, இரட்டை உடன்படிக்கை ஆயிடுது. எனக்கும் என் தேவனுக்கும் புதிய உடன்படிக்கை, எனக்கும் என் கணவருக்கும் திருமண உடன்படிக்கை. இது வேற எந்த ரிலேஷன்ஷிப்லயும் கிடையாது. இட் இஸ் சோ யூனிக் லைக் தட். யா, ஒரு கிறிஸ்தவ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைக்கு ஆண்டவரை சாட்சியா வச்சு திருமணம் செய்த உடன்படிக்கை திருமணத்துக்கு, ஒரு உடன்படிக்கை திருமணத்துக்கு ஆண்டவர் சாட்சியா இருக்காரு. அது ஒரு இரட்டை உடன்படிக்கையா இருக்கு. The marriage is very significant like that. எக்லீசியாஸ்டஸ் பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9 இருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம்னா அங்க வேல்யூ ஆஃப் 2 friends சொல்லிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரு. அது படிக்கிறீங்களா? யாரோ ஒருத்தர் படிங்களா? பிரயாசத்தினால் நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் உடனாளி தூக்கி விடுவாள். ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, தூக்கி விட துணை இல்லையே. 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். தனியா இருந்தா எப்படி அது? இருவர் எதிர்த்து நிற்கலாம், 30 நூல் சீக்கிரமா வராது. இங்க பாத்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லிட்டே வருவாங்க. அந்த கிளைமாக்ஸ்ல அந்த கடைசி 12ஆம் வருஷத்துல திடீர்னு எங்க இருந்து 3rd person வராதுல. சோ ஆவியானவர் அந்த திருமணத்துல, அந்த உடன்படிக்கை திருமணத்துல அந்த ட்ரையாங்கிள் இருக்கும்போது இல்ல, சோ இட் பிகம்ஸ் a strong marriage. அந்த strong உடன்படிக்கையா மாறிடும். இப்போ for all the youngsters here ஒரு question. okay, just last week 2 week முன்னாடி எங்களுக்கு VPS நடந்தது. நாங்க அட்டெண்ட் பண்ற சர்ச்ல. So 10th 11th and 12th க்கு வந்து நாங்க கிளாஸ் எடுத்துட்டு இருந்தோம். they are all brought up in the church, but ஆனா இந்த சர்ச்ல அவங்க வளர்ந்தவங்களான்னு எனக்கு அங்க தெரியல. because நிறைய சத்தியங்கள் பிள்ளைங்களுக்கு தெரியாம இருந்தது. ஒரு கேள்வி கேட்டேன் நானு. so can you marry an unbeliever? யூத் இருக்கீங்க, கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கிறவங்க, கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கவங்கன்னா இது ஒரு 10 வருஷம் கழிச்சு கல்யாணம். but that's okay. youth, teens and youth, if you are above 13. very good question. நீங்க வந்து ஒரு அன்பிலீவரை கல்யாணம் பண்ணலாமா? ஏசப்பாவை தெரியாத ஆளை வந்து நீங்க கல்யாணம் பண்ணலாமா? அன்பிலீவர், அதாவது கிறிஸ்டியன் தான் நாங்க. see, he can be from someone from a different religion. okay, அது ஒரு சான்ஸ், அது ஒரு ஆப்ஷன். ஆப்ஷன் 2, அவர் கிறிஸ்தவர் தான், ஆனா கிறிஸ்துவை ஏத்துக்கல, அவர் ஒரு not born again கிறிஸ்டியன். அப்படி நீங்க வந்து அவங்க கல்யாணம் பண்ணலாம். ஜேசன் நோ சொல்றாரு. எனக்கு இந்த 2 பேரும் வந்து சாட்சி சொன்னாலும் மாட்டிக்கிட்டாங்க. அதனால அவங்க தான் எனக்கு கணக்கு தெரியும். no 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 very good. ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. சோ 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாரு? ஓ அவங்க பேர் என்னன்னா Jeff Kevin. Is it a yes or no? No no no. yeah, okay, we'll read about it. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? இதுல இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்னன்னா, நம்ம அப்பா யாரு? உலக பிரகாரமா மம்மி டாடியை விட்டுருங்க. ஸ்பிரிச்சுவலி ஆர் அல்டிமேட்லி who is your father? Father God. okay, you are either நீங்க ஆண்டவரோட இல்லனா நீங்க not with God,
யாருமே கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்தா கூட கிறிஸ்துவோடு ஒரு உறவு இல்லாம இருக்கும்போது கிறிஸ்துவோட against you or against God. You are either with Christ or you are against Christ. அங்க இந்த கிரே ஏரியா இந்த ஒயிட் அப்படிலாம் கிடையாது. either white or complete black. ஆட்கள் ஒரு கால் சேர்த்துல ஒரு கால் கிடையாது. ஓகே சோ இப்போ ஒரு அன்பிலீவருக்கு அப்பா யாரு? சேதன். அப்ப உங்க மாமனார். if at all you marry an unbeliever, who is your மாமனார்? மாமனார் வீட்டுக்கு வந்துட்டு போலாமா? இல்ல நீங்க அப்பா கூப்பிடுற மாதிரி அவங்க அப்பா கூப்பிடுவாங்க. So you have to be very careful. அங்க இது வந்து தெளிவா வந்து we have to be very clear. ஏன்னா நம்ம இங்க when we mingle with நம்மளோட fellowship, spiritual fellowship இருக்கிறது ஒரு நேரம் காட்டினோம். work spot, schooling, college எல்லா இடத்துலயும் we mingle with lot of other people. நம்ம அந்த தாமரை மேல இருக்கிற அந்த தண்ணி மாதிரி தான் இருக்கணும். we need to be very careful. ஆண்டவரோட பலத்த கருத்துல அடங்கி இருக்கும் போது இல்ல he will bless with greater blessing. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து இங்க உலகத்துல வாழற சமயமே நரகம்னா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். இல்ல அதுக்கப்புறம் நித்திய போராட்டமா இருக்கும். For example, we have seen so many people ஒரு 15 years back, 15-20 years back ஒருத்தர் கல்யாணம் ஆச்சு. சபையில வந்து he was assistant pastor level preaching and translating and but then he fell in love with the unbeliever, not even a Christian. So marriage பண்ணிக்கிட்டாங்க. இப்போ after 20 years அப்படி gradually he shifted இப்போ கடவுளே இல்லைன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு போயிடுச்சு. Translation, one of this leading pastor, well known pastor க்கு translator இருந்தாரு. So இது வந்து this is very very serious. That's why ஆண்டவர் அதனால இஸ்ரவேல வந்து ஏன் அவர் இத பண்ணாத அத பண்ணாத இத பண்ணாத இவனோட சேராதன்னாரு. Because Jesus Christ wanted to come through them, but also that sanctity needs to be maintained. இல்லனா விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகும். So நீங்க எது ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ இல்லையோ all the youth here அங்கிள் ஆண்டி வந்து போனதுல இந்த வருஷம் நீங்க வந்து கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். First friends ஆவாங்க. Okay, how it will happen in college and school is first they will become friends. அப்புறம் நம்மளோட கிறிஸ்தவ நண்பர்களை விட அவங்க நல்லவங்க மாதிரி தெரிவாங்க. இவங்களோட இவங்க நல்லா அழகா பேசுறாங்களே, they are far better அப்படின்னு தோணும். Then they will become your close friend. Okay, அப்படின்னு அப்புறம் then you start sharing intimate. Then they will become your best friend. அப்புறம் அம்மா சொல்றது கூட தப்பா தெரியும், அவங்க சொல்றது தான் கரெக்டா தெரியும். அப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஒரு ஆள் என் லைஃப் ஃபுல்லா டிராவல் பண்ணா என்னன்னு you will be deceived. So it will be a very slow process. Throughout the years அது அப்படியே வருஷக்கணக்கா கூட அது நடக்கும். But you have to be very careful. Never let an unbeliever in your inner circle. நீங்க அதாவது உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும், அதுக்கப்புறம் வெளியில ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருப்பாங்க. யார் வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களோ இன்னர் சர்க்கிள் they should only be your believer friends. நீங்க யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமோ அவங்க அடுத்த சர்க்கிள்ல தான் இருக்கும். அப்பதான் நீங்க சுவிசேஷம் சொல்ல முடியும். So you have to be very very careful. Youth புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சுன்றவங்க கை தூய. Praise the Lord. உடன்படிக்கை திருமணத்துல சில ஆசீர்வாதங்கள் இருக்கு. There is presence of God. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, மல்கியா 2:11 பார்த்தோம். He says it's a sanctuary. அந்த வசனத்தை படிங்க 2:11, மல்கியா 2:11. இங்கிலீஷ்ல படிக்கிறேன். The Lord's holy institution which He loves. So it's a holy institution. இன்னொரு இடத்துல தேவன் தங்குற ஆலயமா இருக்கு அப்படின்னு இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல கொடுத்திருக்காரு. So sanctuary னா என்னது? தேவன் தங்குற இடம். It's the temple of God. It's a sanctuary. புதிய உடன்படிக்கை நம்ம வந்து நம்மளே தேவன் தங்குகிற இடமா இருக்கும். So இந்த சத்தியங்கள் நமக்கு நல்லா தெரியும். So when we have this presence of God, நம்ம அந்த திருமணத்தை பத்திரமா பார்த்துக்கணும். சாலமோன் வந்து தேவாலயத்தை கட்டும்போது என்ன பண்ணாராம்? கற்கள் எல்லாம் எங்க உடைச்சாராம்? குவாரியில தான் உடைச்சாரு. உடைச்சிட்டு அந்த ஷேப் எல்லாம் அங்கேயே பண்ணிடுவாங்க. இங்க கொண்டு வந்து ஃபிட்டிங் மட்டும் தான் பண்ணணும். ஏன் தெரியுமா? குடும்பத்துக்குள்ள எந்த சத்தம் வருது, என்ன சத்தம் வருது? தேவனுடைய பிரச்சனை இருக்கும்போது நம்ம மத்தவங்களோட சண்டை போடுறோமா? திருமணத்துல கணவன் மனைவிக்குள்ளாக கண்டிப்பா, ஏன்னா பிறந்து வளர்ந்தது எல்லாம் டிஃபரெண்ட் என்விரான்மெண்ட், டிஃபரெண்ட் குடும்பம், தாட் ப்ராசஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். லைக்ஸ் டிஸ்லைக்ஸ்
எனக்கு வந்து ரொம்ப சில்லுன்னு படுத்தாதான் எனக்கு ஏசி ரொம்ப இருக்கும். என் ஒய்ஃப் வந்து ஸ்டார்டிங்ல இது ஒரு பிரச்சனையா இருந்தது, அவங்களுக்கு சில்லுன்றது தான் தாங்காது இல்ல. சோ இப்படி பல விஷயங்கள் இருக்கும் இல்ல. when we get married, that is where we come to know the real you. அப்படிதான் தெரிய வரும். நமக்கு தெரியாத விஷயங்களே உள்ள இருந்து அப்படியே தோண்டி வெளியெடுத்துட்டோம் திருமணம் இல்ல. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க இல்ல? சோ அந்த நேரத்துலதான் வாக்குவாதங்கள், நீ அப்படி பண்ணக்கூடாதா, நான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இதுதான் பிடிக்கும் உனக்கு இல்ல. பட் there should be a strike balance. ஆண்டவர் வந்து தெய்வ பிரசனம் இருக்கும்போது இந்த வாக்குவாதம், இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக தேவன் நம்ம மீது வைத்திருக்கிற அந்த பரம ஒரு அழைப்பை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த காரியங்களை நோக்கி ஓடிடக்கூடாது. சோ இதுதான் அழகா அண்ணா அண்ணி அடிக்கடி சொல்லுவாங்க, you should be kingdom minded and kingdom couples நம்ம இருக்கிறப்போ this all will not matter. When we know that we are kingdom couples, இந்த வசனம் it helps us la. It is a holy institution. When we know that God is there in our marriage, நம்மளுடைய திருமணத்துக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், அவரோட presence இருக்கு, அது அவரோட வீடு. அவருடைய வசனம் தான் சொல்றது, திருமணம்ன்றது வந்து நம்ம வீடு தான், அவர் வீடு இல்ல. நம்மளோட திருமணமே அவரோட வீடு, அவர் தங்குற இடம். அவர் தங்குற இடத்துல வந்து நம்ம கிங்டம் மைண்டடா இல்லாம வேற எல்லாம் இருந்தா சின்ன சின்ன விஷயங்கள், ஏசி கூட சண்டை தான் வரும் இல்ல, சின்ன சின்ன விஷயங்கள் கூட சண்டை வரும். So the first thing in a covenant marriage, ஒரு உடன்படிக்கை திருமணத்துக்குள்ள ஆண்டவருடைய பிரசனம் இருக்குது. என்னைக்கோ ஒரு நாள் இல்ல, எல்லா நாளும் அவருக்கு பிடிச்ச இடம் நம்மளோட திருமணம். மை ஹோலி இன்ஸ்டிடியூஷன், ஏன் இடம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அந்த இடத்துல. அடுத்தது பார்த்தோம்னா there's a permanent union இல்ல. நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த உடன்படிக்கையில பார்த்தோம். மல்கியா 2:16 ஆண்டவர் சொல்றாரு, அந்த வசனம் படிங்க. 2:16, தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். தள்ளி விடுதலை வெறுக்கிறேன் போதும். So God hates divorce. It's a permanent union. God doesn't like divorce. Divorce கிடையாது. ஆண்டவர் when he created அங்க சொல்லும்போது அந்த covenant எப்போ cease to அந்த promises and terms எப்போ முடியுது அப்படின்னா, கணவன் அந்த ஒரு உடன்படிக்கையில இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் இறந்து போனால் ஒழிய அந்த ஒரு காரியங்கள் வந்து இட்ஸ் a permanent union. God wants it to be everlasting, eternal. அந்த மாதிரி தான் நம்ம திருமணம் இந்த உலகத்துல இருக்கும்போது. So God wants it to be a permanent union. இல்ல even Jesus endorses, இயேசு கிறிஸ்து வந்து உலகத்துல இருக்கும்போது அவர் சொல்றாரு, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காத இருக்க கடவுள். எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்க, மாமனார் மாமியார் வந்து சண்டை போட்டு, நாத்தனார் சண்டை போட்டு. ஆனா அங்க பாத்தீங்கன்னா அந்த மனிதன் வந்து 2 பேருமே தான், கணவன் மனைவிக்குள்ளாக வர சண்டை தான் அது வெளியே போன பிறகு பெருசாகி போகுது. இந்த மனுஷனே ஃபர்ஸ்ட் பிரிக்க கூடாது, அந்த உடன்படிக்கையில இருக்கிறவங்களே. ஆனா பிரச்சனை என்னன்னா, இப்போ வந்து எவ்ரிபடி ஹேஸ் a sophistication, அடாப்டபிலிட்டி இல்ல. சோ டைவர்ஸ் ஈஸியா போறாங்க. பட் we need to be very clear. நமக்கு வருகிற நம்மளோட உடன்படுகிற எல்லா கிறிஸ்துவ விசுவாசிகளோட நம்ம we need to be very clear. We need to say these things. God hates divorce. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? நம்ம ஜீவனோட வார்த்தை, தேவனுடைய வார்த்தை எல்லாத்துக்கும் எழுதி கொடுத்திருக்கிறாருல்ல. ஆண்டவர் வந்து அது விவாகரத்தை வந்து வெறுக்கிறார். So actually வந்து இப்போ hates divorce. அது அடுத்து என்ன சொல்லுதுன்னா, அதே 16வது வசனத்துல for it covers one's garment with violence. தமிழ் எப்படி இருக்கு பிரதர்? அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான். கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் இல்ல. If one opts for divorce or thinks about divorce or supports divorce அப்படின்னா அவங்க தன்னுடைய வஸ்திரத்தை கொடுமையினால் மூடுகிறான். So இதுல யூத்துக்கு நம்ம மெசேஜ் சொல்லணும்ல. So the youth should know that marriage is very serious. It is a covenant. So who you select or who நீங்க செலக்ட் பண்ண கூடாது, அதான் மேட்டர். ஆண்டவர் செலக்ட் பண்றத கேட்டு கரெக்டா நம்ம ஓகே சொல்லணும். அந்த ஒரு விஷயத்துல தப்பாயிடுச்சு, நம்மளோட 2வது பகுதி வாழ்க்கையே தப்பு. இட்ஸ் வெரி சீரியஸ். ஸோ இப்ப நிறைய பேர் யூத் ஒரு நாள்ல என்ன யாராவது ஒருத்தர் 2 வார்த்தை நல்லா பேசிட்டு உடனே லவ் இல்ல. நாங்க இது நான் ஸ்கூல் கவுன்சிலர். நான் 6th to 12th நான் கவுன்சிலிங் பண்ணுவேன். ஸ்கூல் கூட பேசல. நான் போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த VBS which is church children. அங்கேயே 6th standard 7th standard எல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் பேசுறாங்க. சோ இங்க இருக்க சில்ட்ரன் அப்படி கிடையாது அப்படின்னு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற நேரத்துல ஆண்டவரை காட்டுவார், யாரு உங்களுக்காக ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லி. ப்ளீஸ் டோன்ட் பி அவசரப்பட்டுறாதீங்க. ஆண்டவர் அந்த நேரத்துல கரெக்டான ஆட்களை உங்களுக்கு காண்பிப்பார். There is once you get married, it is for a lifetime.
இல்ல ஒருத்தங்களை பார்ப்போம், குத்துவதா பார்ப்போம், அடுத்தது அந்த மாதிரி எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு நம்மளுக்கு கிடையாது. It is for a lifetime. So you have to be very serious about your life partner. Ask God, He will confirm it through His word, through His people and everyone. And then, and that too at the marriageable age, not now when you are young, studying and all that. Jason, can you say? 23, 26. At that age, you can ask God. மற்றவங்களுக்கு கிடையாது. மற்றவங்க எல்லாம் வந்து இந்த நேரத்துல படிக்க, அதாவது அப்பா அம்மா சொன்னது கேட்டு நாளைக்கு அப்பெல்லாம் கிடையாது. கரெக்டான நேரத்துல ஆண்டவர் அவங்களுக்கு காட்டுறாரு. அதுக்கு முன்னாடி அவசரப்படாதீங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் மேரேஜ் இஸ் பியூர் அண்ட் ஹோலி. நாங்க நீங்க பேசுறதோட எசன்ஸே அதுதான். ஹானர் மேரேஜ், இட் ஷுட் பி பியூர் அண்ட் ஹோலி. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 13:4. Marriage is honorable among all. Marriage is honorable among all. And the bed undefiled. And the bed undefiled. But fornicators and adulterers God will Judge. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாதாயும் இருப்பதாக. So the விவாக மஞ்சம் அசுசி, bed undefiled. It is honorable. Honorable na எப்படி? வேற ஒருத்தர் நம்ம சீஃப் மினிஸ்டர்லாம் வராங்க. Respectable. நம்மளோட இத வந்து அப்படி நம்மளோட சுவாபமே மாறிடும். ஒருத்தர் புதுசா வராங்க அப்படின்னா நம்ம வீடு அங்கே அவ்வளவு அழுக்கு துணி இருந்தா கூட உடனே ஒரு பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணி உள்ள தள்ளுறது, அந்த சேரை நீட் பண்றது, ஸ்ப்ரே அடிக்கிறது இல்ல. So we do it. No, so marriage is a union of such high value. It's pure and holy. No, God wants it to be பரிசுத்தமும் சுத்தமா இருக்கணும்ன்ற விரும்புகிறார். சோ அதுதான் இந்த வசனம் அழகா தெளிவா சொல்லுது. God makes it. இது வந்து எல்லாருமே இருக்கிறதுனால சில காரியங்களை சொல்ல முடியல. பட் ஆனா திருமண மஞ்சத்துல இன்வால்வ் ஆயிருக்கிற கணவன் மனைவி have to be very careful. அதாவது வெளியே காமிக்கிற பரிசுத்தம் இல்ல, it is inner holiness. நம்மளுடைய சிந்தனை என்ன யோசிக்கிறோம், இல்ல பார்வை எப்படிப்பட்ட பார்வையா இருக்கிறது, இல்ல மனசுக்குள்ள என்ன இருந்து உள்ள இருந்து வெளியே வருது. அன்னைக்கு ஐ திங்க் அண்ணி நான் சொல்லிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். இல்ல ஒருத்தட்ட பேசினா அவங்க உள்ள என்ன இருதயத்துல இருக்குதுன்னு ஒரு 2 வார்த்தை பேசினா தெரிஞ்சிடும். இல்ல அவுட் ஆஃப் த abundance of heart the mouth speaks. இல்ல சோ வார்த்தையில தெரிய வந்துடும். இங்க யாராவது டபுள் மீனிங் பேசுறாங்களா, கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா உள்ள மைண்ட்ல வேற ஏதோ ஓடிட்டு இருக்குது. So we need to be watchful. அந்த காரியங்கள் நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. Put a gate. நம்ம தான் ஸ்டாப் பண்ணணும். Because we consider marriage as honorable among all. That's what the word of God says. அதுதான் வேத வசனம் சொல்லுகிறது. நம்ம திருமணத்தை பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்ளணும். நம்மளுடைய பார்வையில ஒரு சுத்தம், சிந்தனையில ஒரு சுத்தம், மனைவிக்கு தெரியல, கணவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ஒர்க் பண்ண ஸ்பாட்ல அங்க ஒரு இன்டிமேட்டா பேசுறது. No, nothing like that. Our best friend after marriage is our spouse. There should be, especially இந்த இதுல வந்து லாக் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு தெரியாம இருக்கவே கூடாது. பிளஸ் ஸ்பௌஸ்க்கு வந்து நிறைய பேர் போனை லாக் பண்ணிட்டு அதெல்லாம் ஏதாவது ஒன்று தெரியாம பண்றீங்கனாலே பாவம் தான். சிம்பிள். பிள்ளைங்களுக்கு தெரியாம, ஹஸ்பண்டுக்கு தெரியாம, அம்மாவுக்கு தெரியாம, அப்பாக்கு எதுவுமே. நான் யூஸ்வலா சொல்லுவோம், உங்களோட மொபைல போய் உங்க பாஸ்டுக்கு நீங்க லாக் இல்லாம கொடுக்கணும் எப்பனாலும். That's how it should be. That's how holy we should be. நம்ம பாஸ்டத்தையோ யாரோ நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லீடர் கிட்டயோ நம்ம மொபைல்ல ஒரு பயம் இல்லாம அப்படியே கொண்டு போய் கொடுக்கணும் நம்ம. So husband and wife குலயும் இந்த அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். And also people think the world says it shows as if happy marriage is the best place to be. ஹாப்பியா இருக்கிறது தான் வந்து சீக்ரெட் அப்படின்னா சொல்றாங்க. ஹாப்பினஸ் இஸ் நாட் தி சீக்ரெட். தி சீக்ரெட் இஸ் ஹோலினஸ். Amen. ஹோலினஸ் இருந்துச்சுன்னா ஹாப்பினஸ் கம்பல்சரியா இருக்கும். So when we pursue holiness and people under the Baraka banner, we are all very fortunate. Word and the anointing of the Holy Spirit and the set apart life க்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே is given in abundance to us. So what is the secret for a happy marriage? ன்றது வந்து holiness தான். Amen. That gives the power. Last week I think that the forwards the daily devotion
who yourself in Christ வரும். அது வந்து சூப்பரா வந்துருக்கு whom in Christ. How to see yourself in Christ. எப்பவுமே sin conscious வந்து sun conscious மாறிட்டோம்னா we become அந்த ஒரு கான்சியஸ்னஸ்ல நம்ம உள்ள இறங்கிட்டோம் அப்படின்னா that is our life. இல்ல கிறிஸ்துவுடைய எனக்குள்ளாக இருக்கிற இல்ல அந்த ஒரு கான்சியஸ்னஸ் காட் கான்சியஸ் எப்பவுமே இருக்கும்போது இல்ல அந்த பரிசுத்தம் வந்து நமக்கு நம்ம தேடி போக தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா God fills us with this holiness because நம்மளுடைய பரிசுத்தம் இதெல்லாம் வந்து ஒரு வேஸ்ட். நம்ம எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் பட் when God fills us it is a everlasting filling. அடுத்தது பார்த்தோம்னா there is a purpose for marriage. the covenant உடன்படிக்கைக்கு ரோமன்ஸ் ரோமர் 11ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரோமன் 11:16. மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தார் இசைந்தமா முழுவதும் இல்ல ரோமர் 11:36. சாரி. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. So for of him and through him and to him are all things, to whom be glory forever. So எல்லாரும் வந்து என்னுடைய காலிங் என்ன அது நம்ம அடிக்கடி நம்ம பேசிட்டே இருக்கோம். ஸோ நம்மளுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் காலிங் ஆண்டவர் நம்ம மேல ஒரு அனாயிண்டிங் வச்சிருக்காரு. அதே மாதிரி திருமணமான ஒவ்வொருத்தருக்கும் நம்ம திருமணத்துக்கு ஒரு காலிங் இருக்கு. As Victor and Pearly, our marriage has a calling. எந்த திருமணத்தை இணைச்சது எதுக்காக ஆண்டவர் எதுக்காக? இட் ஹாஸ் அ பர்பஸ். நம்மளுடைய திருமணத்துக்கு ஒரு காலிங் இருக்கு. ஸோ இந்த we all know we've got ஒரு எக்ஸாம்பிள் லீடர்ஸ் நம்மளுக்கு இருக்காங்க. அண்ணா அண்ணி அவங்க திருமணத்தை வந்து ஆண்டவர் இவ்வளோ நாள் கழிச்சு இந்த நேரத்துல இந்த திருமணம் எதுக்கு, அதனால அதுக்கப்புறம் நடந்த மாற்றங்கள்லாம் என்ன, அதுக்கப்புறம் நடந்த காரியங்கள்லாம் என்ன. ஸோ அவங்க திருமணத்துடைய அந்த திருமணத்துக்கு ஒரு காலிங் அவங்க இப்போ ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. they had a personal calling of their own, but their marriage also had a calling in which they are fulfilling it now. So அதே மாதிரி each and every marriage ஒருத்தங்களை விக்டருக்குனா பாலினா அப்போ கண்டிப்பா இந்த திருமணத்துக்கு ஒரு காலிங் இருக்கு. ஸோ அந்த காலிங் என்ன, நம்ம ஒரு கணவன் மனைவியா சேர்ந்து நம்ம என்ன ஆண்டவருடைய ராஜ்யத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம அதை செய்யறவர்களா நம்ம காணப்படணும். நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் டைம் STC அட்டென்ட் பண்ணேன். அப்போ அழைப்பை குறிச்சது எல்லாமே பேசிட்டாங்க. நாங்கள் 10 நாள் ஆயும் 10வது நாள் தான் அண்ணன் கடைசியில மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் நமக்குரிய ஒரு வார்த்தை இன்னும் வரலையே. சில காரியங்கள் மற்ற காரியங்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அது எல்லாமே பர்சனல் லைஃப்க்கு எல்லாமே there was so many answers was given. பட் கரெக்டா ஒரு லாஸ்ட் டே ஆஃப் STC 1 மணிக்கு நான் உடனே டைரி எடுத்து எழுதி வச்சிட்டேன். அண்ணன் வந்து எங்கேயோ பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு வந்துட்டு ஒரு சொல்றாரு அண்ணன் என்ன சொல்றாங்க, I don't respect the man of God if he doesn't respect his wife. அப்படின்னு சொல்லிட்டு he started speaking. The last days revival is going to be husband and wife revival, couple revival அப்படின்னாங்க. Praise God சொல்லி டக்குன்னு டைம் ஓட எழுதி வச்சாச்சு. அந்த உறுதிப்படுத்துறாரு. நோ பிகாஸ் அநேக போதகர்கள் நாங்க நிறைய பேர் சந்திக்கிறதுனால சொல்றோம், வெளியே வந்து காமிச்சிடலாம், ஸ்டேஜ்ல பேசிடலாம், பட் உள்ள சரியில்லைன்னா அவங்களுக்கே தெரியும். வெளியே பேசுவாங்க ஆனா அது போய் ரீச் ஆகாது, ஸ்பிரிட்ல போய் சேரவே சேராது. தட்ஸ் பிகாஸ் உள்ள 4 செவத்துக்குள்ள நடக்கிற விஷயங்கள் வந்து சரியில்லாம இருக்குது. No, but God is very particular. There is a purpose why God has united a man and a wife. சிலருக்கு அது வந்து அலட்சியமா தெரியலாம், பட் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இது வந்து ஒரு it's a serious affair. We can't take it lightly. So we need to be very watchful. There is a purpose that God has kept in our life. எங்களுடைய திருமணத்துல தேவன் அவர் ஒரு உன்னத நோக்கத்தை வைத்திருக்கிறார். இந்த அழைப்பு அவருடைய மகிமைக்காக இல்ல. So அதுல we need to be very watchful. Yeah, next one, our marriage is very powerful because powerfulனாலே நம்மளுடைய வல்லமை கிடையாது. வல்லமை நமக்கு ஆண்டவர் கிட்ட தான் வருது, ஆவியானவர் மூலமா தான் வருது. So நம்ம ஆல்ரெடி மலாக்கி 2:15 படிச்சு சொல்றோம். Yeah, 15ல நம்ம என்ன படிச்சோம்னா, but did he not make them one having a remnant of the spirit. So பரிசுத்த ஆவியானவர் நம்ம திருமணத்துக்குள்ள இருக்கார். So பரிசுத்த ஆவியானவர் நம்ம திருமணத்துக்குள்ள இருக்கப்போ அது ஒரு வல்லமை மிகுந்த திருமணமா இருக்கு. As you are anointed with the Holy Spirit, God works through us. So
இன் லெவிட்டிகஸ்ல நம்ம பார்த்தோம்னா 2 பேர் 26 ஒருவர் ஒருவர் 26:8 5 of you shall chase 100. யாராவது மேத்தமெட்டிஷியன்ஸ் இருக்கீங்களா? சோஃபியா சிஸ்டர் இருக்காங்க. And 100 of you shall put 10,000 to flight. So 5 பேர் 8வது வசனம். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். சோ இப்போ வந்து 5 பேர் 100 பேரை துரத்துனாங்கன்னா 100 பேர் எத்தனை பேரை துரத்த முடியும்? மேக்ஸ் 2000 தான் துரத்த முடியும். ஆனா அங்க எத்தனை பேர் போட்டிருக்காங்க? பவர் ஆஃப் சினர்ஜிசம் சொல்றாங்க. சோ ஒரு கணவன் மனைவி, இதுதான் ஆண்டவரோட ஈக்குவேஷன். மேக்ஸ் ஈக்குவேஷன் வந்து இவ்வளவு போச்சுன்னா இவ்வளவுதான். நிறைய நம்ம படிச்சிருக்கோம்ல, 2 பேர் சேர்ந்து இந்த வேலையை 2 நாள்ல செய்யறாங்க, அப்ப 4 பேர் சேர்ந்தா எத்தனை நாள்ல செய்வாங்க இப்பெல்லாம் கேட்பாங்கல்ல. மேக்ஸ் ஈக்குவேஷன் அப்படிதான் இருக்கும் டைரக்டா. ஆனா ஆண்டவர் ஈக்குவேஷன் அப்படி இல்லை, எக்ஸ்போனென்ஷியல் கிராஃப் இப்படி போகும், லாஜிக்கே இருக்காது. That's God, that's synergy. So that's how God works. When Holy Spirit is there in us, a marriage will be powerful. இப்போ நம்ம ஒரு எப்பவுமே பைபிள்ல கூட சொல்றோம்ல, 2 பேரா போறது நலம். அந்த 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தான். ஓகே, கூட்டம் கம்மியா இருந்தா ஒரு வசனத்தை சொல்லி ஆரம்பிச்சு ஜெபிப்பாங்க. என்ன வசனம் அது? எங்க 2 பேர் இல்ல, அந்த வசனம் அப்படி எடுக்க கூடாது. ஓகே, அது that also implies. பட் அந்த இருவர் யாருன்னு பார்த்தா கணவன் மனைவி தான். வீட்டுல யார் இருப்பாங்க? கணவன் மனைவி இருக்கும் போதுல அங்க யாரு மூன்றாவது யார் வந்துடுறாரு? ஆவியானவர் வந்துடுறாரு. So it is God in marriage. Yeah, so the synergy becomes very powerful. So நீங்க ஒரு ஊழியத்தை நீங்க தனியா போய் செய்யறப்போ ஒரு எஃபெக்ட் இருந்ததுனால, கணவன் மனைவியே நீங்க அங்க போய் நிக்கிறப்போ அது இன்னும் அதிக வல்லமையா இருக்கும். It's a synergy that is there. அது திருமணத்துக்குள்ள ஆண்டவர் கண்டிப்பா நம்மளுக்கு அதை தந்திருக்காரு. அந்த அந்த சத்தியம் நம்மளுக்கு தெரியணும். அந்த சத்தியம் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளுடைய திருமணம் வந்து இன்னும் it will be so powerful in God's eyes, will be much more useful to God's kingdom. Ultimately நம்ம God's kingdom advance பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? So அது மேரேஜே ஆண்டவர் எல்லாத்தையும் வச்சிருக்காரு. It is there. So நிறைய பேர் மனைவி பேசினாங்க அப்படின்னா உடனே ஆப்போசிட் உடனே வந்துடும். அதே மாதிரி கணவன் பேசினா அவருக்கு ஒன்றும் தெரியாது, நான் சொல்றது நீங்க பண்ணுங்க அப்படின்னு போயிடுவாங்க. ஏன்னா டிஃபரன்ஸ் இன் ஒப்பீனியன் அவ்வளோ இருக்குது. But God created husband and wife to complement each other, not to compete. So இது நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும் இந்த விஷயம். எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து என்னோட ஸ்ட்ரெங்த் வச்சுக்கோங்க. இந்த ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் வந்து என்னோட வீக்னஸஸ் இருந்தது அப்படின்னா, so when we join, if we join in this way, சண்டையா இருக்கும் இல்ல, என் ஸ்ட்ரெங்த் வச்சு அங்க போட்டுட்டே இருந்தோம்னா it's going to be fine. God has united. என் ஸ்ட்ரெங்த் எல்லாம் அவங்களோட வீக்னஸ்ல போய் ஃபில் ஆகும், அங்க வீக்னஸஸ் எல்லாம் என்னோட ஸ்ட்ரெங்த்ல ஃபில் ஆகும். No, that is how God wants the marriage to be. நிறைய கணவன் மனைவி பாருங்க, ஒருத்தர் நல்லா பாடுவாங்க, இன்னொருத்தவங்களால பாட முடியாது. நல்லா பாடுறவங்க ஐயோ பாட்டே வர மாட்டேங்குது, சின்ன பாடு, அதுதான் உனக்கு பாடுறதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. That's how you feel it. சில பேருக்கு வந்து காரியத்தை வெளியில போய் அப்படியே ஃபுல்லா பார்க்க தெரியும். பேர்ட்ஸ் ஐ வியூ, என்னென்ன யார் யார் எந்த இதுல பேசுறாங்க, இன்னொருத்தவங்களுக்கு தெரியவே தெரியாது, ஸ்ட்ரெயிட்டா மார்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தங்க என்ன நினைப்பாங்க, என்ன இப்ப காரியமே புரிய மாட்டேங்குது, என்ன அர்த்தத்துல இவங்க பேசுறாங்களே புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு புரியுது இல்ல, அதுதானே ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்காரு. வைஃப் வந்து ஒரு ஆண்டவர் இன்வேரியபிளா ஒரு பயங்கரமா எல்லா வைஃப்க்கும் வந்து மனைவி மகளுக்கு ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். we call it as a radar. ரேடார்னா என்னது? எப்பா அவர் சரியில்லப்பா நீங்க அவரோட சேராதீங்க அப்படின்றாங்க. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் கணவன் தான் இருக்குல்ல, சொல்லியிருக்காங்க இல்ல, அந்த அனுபவம் இருக்குல்ல. ஏன்னா ஆரம்பத்துல அந்த ரேடார் பிரச்சனைனாலதான் மனுஷன் விழுந்து போனான் இல்ல. சோ ஏவாளுக்கு வந்து அந்த ஒரு சென்ஸ் பண்ண முடியல. ரேடார் தெரியல, ரேடார்னா எல்லாம் அந்த ஒரு அந்த டெரிட்டரிக்குள்ள எனிமி பிளைட் ஏதாவது வந்தது, எனி ஏர்கிராஃப்ட் ஏதாவது வந்ததுன்னா இட் வில் சென்ஸ் இட். நம்மளோட காம்பவுண்டுக்குள்ள நம்மளோட குடும்பத்தோட கேட்டுக்குள்ள யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருவாங்க. எனக்கெல்லாம் இது நடந்திருக்கு. ஒரு பெரிய ஒரு பிசினஸ்ல போய் மாட்டிருக்கோம். பட் ஆனா கரெக்டா சொன்னாங்க,
அவங்க செட் ஆகல. சரி சம்பவம் ஆல்மோஸ்ட் சைனிங் வரைக்கும் போயிட்டு அப்புறம் ஸ்டாப் ஆகி வெளியே வந்தாச்சு. ஜஸ்ட் பிகாஸ் வந்து பிசினஸ் மூடிட்டாங்க. உள்ள போயிருந்தா நமக்கு பெரிய நோ. சோ வி நீட் டு பி. சோ அதனாலதான் சில பேர் வந்து மனைவி ரொம்ப மட்டுப்படுத்திடுவாங்க. காலையில எழுந்திரிச்சு சேர்ல உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு காஃபி கொண்டு வா, தண்ணி கொண்டு வா. போன ஜெனரேஷன் எஸ்பெஷலி. இப்போ இந்த ஜெனரேஷன் எவ்வளவு பரவாயில்ல, ஆண்டு குறிக்கணும். பட் they will not be bothered. Wife sick ஆகி ஃபீவர்ல படுத்து கிடந்தா கூட சில பேர் they will not be bothered. I want food. எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. So that is not how God desires. So ஆண்டவர் வந்து ஆக்சுவலி இதெல்லாம் நாங்கள் தனித்தனியாக நிறைய எடுக்கிறது. பட் சர்ச்சுக்கு பேசுறதுனால கம்பரைஸ் பண்ணி சொல்றோம். கணவன் மனைவிக்கு தனித்தனி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. எல்லாம் வேதத்தின் அடிப்படையில தான். நமக்கு எல்லாத்துக்கும் பதில் எங்க இருக்கு? ஜீவனுள்ள வார்த்தையில இருக்கு. சோ கணவன் சில காரியங்களை மட்டும் சொல்றோம். கணவனோட காரியங்கள், கணவன் குடும்பத்துக்கு என்னவா இருக்க மாட்டோம். He should be a provider. 1 தீமோத்தேயு 5:8. சோ வேதத்துல கணவனுக்கு மனைவிக்கு கொடுக்கப்பட்ட ரோல்ஸை கரெக்டா நம்ம செய்யறப்போ we are honoring marriage. திருமணத்தை கனப்படுத்துறோம். அந்த ரோலை தவிர்த்து வேற வேற ரோலை மாத்தி மாத்தி செஞ்சா அந்த இடத்துல திருமணத்தை கனவீனப்படுத்தணும். சோ 1 தீமோத்தேயு 5:8 படிச்சோம் அப்படின்னா, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனும். ரொம்ப மோசம் இல்ல? The husband should be the provider. சில இடத்துல வந்து மாறி இருக்கும். இப்போ ஒய்ஃப் போய் வேலை பார்த்துட்டு வந்து வீட்டுக்கு சம்பாதிச்சு தருவாங்க. கணவன் வந்து வீட்டை பார்த்துட்டு இருப்பார், குழந்தைங்களை பார்த்துட்டு. இட்ஸ் கால்ட் ரோல் ரிவர்சல். பட் God doesn't want it. சில பேருக்கு முடியாம ஹெல்த் இஷ்யூஸ்னால that's a different story altogether. பட் முடிஞ்சு நல்ல திடகாத்திரமா இருக்கிற ஆள் வீட்டுல உட்காந்துருப்பாரு. பட் God wants husbands to be the provider. இல்ல? சோ அப்படி செய்யல அப்படின்னா அந்த வசனத்துல இருக்கிற காரியங்கள் தான். நான் அதை சொல்ல விரும்பல. ஆமா, worst than an unbeliever இருக்கிறாரு. So we need to be as husbands, we need to be the provider for home. So ஒரு கணவன் மனைவிக்கு இடையில இப்போ இருக்க காலகட்டத்துல கணவன் மனைவி 2 பேருமே வேலை செய்யறாங்க. அது தப்புன்னு சொல்ல வரல. ஆனா அந்த பிரைமரி ரோல், அந்த சம்பாத்தியம் வீட்டுக்கு கொண்டு வரது வந்து ஒரு கணவனுடைய வேலை தான். அதுதான் அவருடைய பிரைமரி. So if at all there is a situation வச்சுக்கலாமே, இப்போ வந்து ஒரு எலிவேஷன், ஹஸ்பண்டுக்கும் ப்ரொமோஷன் கிடைக்குது, ஒய்ஃப்க்கும் ப்ரொமோஷன் கிடைக்குது. அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு இன்னொரு இடத்துக்கு போகணும், இவங்களுக்கு வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னா வாட் டிசிஷன் should we take? ஹஸ்பண்டுக்கு எந்த இடத்துல ஃபேவர் வருதோ, ஹஸ்பண்டுக்கு எந்த இடத்துல எலிவேஷன் கிடைக்குதோ அதுதான் நம்ம that decision should be taken. Because ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார்ல, ஹஸ்பண்டோட ரோல் இஸ் டு ப்ரொவைட் ஃபார் தி ஃபேமிலி. ஒய்ஃபோட ரோல் வந்து ஒரு செகண்டரி இன்கம் தான். தட்ஸ் நாட் தி பிரைமரி இன்கம். இந்த வேறு சத்தியங்களையே நம்ம வந்து அதை தெரிஞ்சு நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னாலே பல பிரச்சனைகள் வராது. பட் வேர்ல்ட்ல நிறைய கன்ஃபியூஷன். அடுத்த ரோல் பாத்தீங்கன்னா ப்ரொடெக்டர். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சோ அந்த ப்ரொடெக்டர் போறதுக்கு முன்னாடி வைஃபோட வேலை என்ன நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. எபேசியர் 5:22-23. இதுல இருக்க பல சத்தியங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி கேட்டது. வசனங்கள் எல்லாமே நம்ம பார்த்த வசனங்கள் தான். அண்ணா பல நேரங்கள்ல இத வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, வாழ்ந்து காட்டுறாங்க. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கும் கீழ்ப்படிகிறது. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் சப்மிஷன். அவரே ஆமென். சோ இது வந்து சப்மிஷன். சோ ஒரு வைஃப் வந்து சப்மிட் பண்ணணும். இது கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் இப்படிப்பட்ட சத்தியங்கள் ஒரு பெண்ணுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுதா அப்படின்னா எனக்கு சொல்லிக் கொடுக்கப்படல. நான் சபையிலே வளர்ந்த சின்ன வயசுல இருந்து ரொம்ப ரொம்ப ஆண்டவரை முதலிடமா கொண்ட பிள்ளைதான். ஆனா திருமணத்துக்கு கொடுத்த சத்தியம் எங்களுக்கு சொல்லி தரப்படல. ஒருவேளை இங்க இருக்கவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் ஐ ஹாவ் டு சப்மிட் டு மை ஹஸ்பண்ட்ன்றது எனக்கு தெரியாது. ஐ தாட் உலக பார்வையில வந்து எல்லாம், அதாவது நம்மளோட வேதம் சொல்லுது ஆணும் பெண்ணும் எல்லாரும் ஒண்ணுதான் சொல்லுது. பட் காட், there is a structure for marriage. You have to submit to your husband அப்படின்றது எனக்கு தெரியல. அவர் தான் தலை, குடும்பத்துக்கு தலை. அந்த தலைக்கு நான் வந்து ஒரு அத்தாரிட்டியில நான் சப்மிட் பண்ணி போகணுன்றது எனக்கு அப்ப தெரியல.
அண்ணி அழகா சொல்லல, எவ்ரி டைம் அவங்க வந்து when she comes out for ஊழியத்துக்கு வரப்போ அண்ணா கிட்ட போய் நான் ஜோம் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ தடவை சொல்லியிருக்காங்க. அது பிகாஸ் she honors the authority that has been placed over her. எனக்கு மேல என் கணவருக்கு மேல ஆண்டவர், அந்த ஒரு அறிவு நம்மளுக்கு வந்துட்டாலே பல விஷயங்கள், பல தவறுகளை நம்ம இது தவிர்த்துக்கலாம். உலகத்துல பெண்கள் புரட்சி, ஃபெமினிசம் இதெல்லாம் கொண்டு வந்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்த ரோல் ஹஸ்பண்டுக்கு வந்து ப்ரொடெக்டர். 1 பேதுரு 3:7 அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய திருவை சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். சோ இங்க அதுவும் சொல்லிடுறாரு இல்ல, சோ கனத்தையும் செய்யுங்கள். பிகாஸ் they are weaker vessels. அதனால we need to do whatever they require as husbands. we need to protect them. எல்லா காரியத்திலும் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அங்க வந்து நம்மளுடைய பிரைமரி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணாம இருந்துட்டு நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல், நான் ஜெபம் வைக்க, நான் பயங்கரமா ஜெபிக்கிறேன், ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் தருவாரு, அவருக்கு ஒரு நாள் அவர் விடுதலை தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா, ஆனா மனைவிக்கு சுத்தமா கண்டுக்கல அப்படின்னா அந்த வசனத்துல தெளிவா சொல்லுது that your prayers will not be hindered. So அப்படின்னா என்ன ஹிண்டர்? ஆமா, ஜெபம் வந்து என்னவா சில சொல்றாங்கல்ல, கூரையே தாண்டாதுன்னு அந்த மாதிரி தான். சோ இங்க உள்ள திருமணத்துல இருக்கிற அந்த பந்தம் வந்து அது நம்ம we need to honor and cherish. Yes. So 1 Peter 3:1 and 2 படிக்கலாம். 1 பேதுரு அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவியின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். So a husband needs respect and honor. கனப்படுத்தணும், அவர்களுக்கு மரியாதை செய்யணும்ன்றது வந்து that's a primary role of a wife. So husband வந்து அதாவது அவங்க ஹெட் அப்படின்றவனே அதிகாரம் செலுத்துறதுக்கு இல்ல, அன்பு செலுத்துறதுக்கு. It's a role. It is not a power that is given. It is a role that is given as the head of the family. நீங்க ப்ரொவைட் பண்ணணும், நீங்க வந்து பாதுகாக்கணும் அப்படின்றது. அவங்க அப்படி செய்யறப்போ அவங்க செஞ்சாலும் செய்யலனாலும் மனைவி என்ன பண்ணும்? we should respect and honor the husband. அதுதான் வசனம் சொல்லுது. சோ அவங்க நல்லவங்களா இல்லனா கூட இரண்டாவது வசனம் என்ன சொல்லுது? when they observe your chaste conduct accompanied by fear, அத பார்த்து அவங்க மாறிடுவாங்க. அடுத்தது பார்த்தா priest. கணவனோட ரோல் வந்து ஒரு போதகர் ஆர் priest அந்த ஒரு பொசிஷன் எடுத்துக்கணும். எபேசியர் 2:5-26-27 அந்த வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா that he might sanctify and cleanse her with washing of water by the word. கிறிஸ்து எப்படி அவர் வந்து சபை அவருடைய ரத்தத்தினால சுத்திகரிக்கிறாரோ, பரிசுத்தப்படுத்துகிறாரோ, அதே மாதிரி கணவன் என்ன பண்ணணும்னா தேவனுடைய வார்த்தையினால வீட வந்து யாசுகள். நம்ம பசங்க எல்லாம் வளர்க்குற சமயம் என்ன பண்றோம்? சண்டே கிளாஸ் அவுட் சோர்ஸ் பண்ணிடுறோம். சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் பார்த்துக்கிட்டோம். அந்த வாரத்துக்கு ஒரு நாள் 1 மணி நேரம் 2 மணி நேரம். பட் உபாகமத்துல பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அந்த உபாகம் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், எழும்பும் போதும் உட்காரும் போதும் படுக்கும் போதும் இல்ல எல்லா இடத்துலயும் தேவனுடைய கமாண்ட்மெண்ட்ஸ் தான் அவங்க பசங்க போதிக்கிறாங்க. we have to write it in the door post, frontlets, eyelets, கண்ணுக்கு முன்னாடி தேவனுடைய கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதி வைக்கணும். யார் இது பண்ணணும்னா the father has to do it. அந்த யூத வழக்கத்தின்படி அவங்க வந்து தேவனோட கற்ற காரியங்கள், தேவனுக்குரிய காரியங்களை வந்து அப்பா தான் சொல்லி கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. they will not let anybody else do. இதுதான் மோசேயோட டூல், இதுதான் இவரோட மோசேன்றவங்க, ஆபிரகாம், யாக்கோபு, இவங்களோட. so he will teach. so the husband has to teach, be a priest for the family by the word of God. so அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஆதியாகமம் 2:18 படிப்போமா? இது எல்லாமே நம்மளோட திருமணத்துல சொல்றதுதான். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஏற்ற துணை அவனுக்கு. சோ ஏற்ற துணை யாரு? வைஃப் தான் ஏற்ற துணை இல்ல, ஹெல்ப்பர், கம்பேரபிள். அதாவது இட்ஸ் லைக் ஒரு மிலிட்டரிக்கு 2 சோல்ஜர்ஸ் ரெடி ஆகுற மாதிரி 2 சோல்ஜர்ஸ் ரெடி ஆயிட்டு நிக்கிறாங்க. சோ இதுல வந்து நம்ம ஹீப்ரூ டேர்ம் என்ன பாத்தீங்கன்னா கேசர் நெகிடோ அப்படின்னு போட்டிருக்கோம். கேசர் நெகிடோனா மிலிட்டரி எய்டு ஆர் ராணுவ உதவியாளர். அந்த டேர்மை வந்து ஆண்டவர்
தன்னை குறிச்சு சொல்றதுக்கு தான் பைபிளை யூஸ் பண்ணிருக்காரு ஃபார் இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு நான் மிலிட்டரி எய்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி. சோ அதே டவுன் தான் இங்க மனைவிக்கு கொடுத்திருக்கு. சோ ஹெல்பர் கம்பேரபிள்னே ஒரு ரோல் கம்மி கிடையாது. இட் இஸ் நாட் பிலோ, இட் இஸ் a very powerful role. And the mission for the family that God has given, with the husband as the leader and you as the military aid, and together we fulfill the mission that God has given us. You become the military aid for that. There cannot be two leaders to a family. இல்ல ரெண்டு தலைவர்கள் ஒரு ஃபேமிலி இருந்தனா பசங்க அவ்வளவுதான், அவங்களுக்கு இதாயிடும், யாரு சொல்றது நான் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு. சோ நிறைய இடத்துல இந்த சப்மிஷன் வைஃப், and when you honor and submit to the husband, and the husband also அதிகாரம் செலுத்தாம, இல்லைன்னா என்ன சொல்றது, சில பேர் வந்து வெறும் அத்தாரிட்டி, நீ எனக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும், அது எப்படி நீ என்ன மதிக்காம இருப்ப, அப்படி இல்லை. அன்புனாலையும் அரவணைப்புனாலையும் அந்த இருக்கிறப்போ அந்த திருமணம் வந்து ஒரு கிங்டம் மேரேஜா இருக்கு. சரி, இப்போ நம்ம வந்து யூத்துக்கு சொல்லிட்டோம், மேரேஜ் ஆன கப்பிள்ஸ்க்கு சொல்லிட்டோம், எல்லாம் சொல்லிட்டோம். பெரியவங்க இருக்காங்கல்ல, எல்டர்ஸ், நாங்கெல்லாம் வாழ்ந்துட்டோமா, நிறைய வருஷம் வாழ்ந்துட்டோம், 20 வருஷம் 30 வருஷம் பசங்களுக்கு கல்யாணம் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா, let's come to Genesis chapter 2 verse 24. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், தன் மனைவியோட இசைந்திருப்பான், ரெண்டு பேரும் ஒரே மாம்சமா இருப்பாங்க. தகப்பனையும் தாயும் விட்டு இல்ல, பிசிக்கல் செப்பரேஷன் இல்ல, தனி கொடுத்தனதான் போகணும் கிடையாது. Bible is very clear. Honor your parents. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுங்கள், so that your days may be long. So ஆண்டவர் வந்து அந்த விஷயத்துல இஸ் வெரி கிளியர். நீங்க எப்போ அந்த ஹஸ்பண்ட் ரோல் எடுக்கிறீங்களோ, வைஃப் ரோல் எடுக்கிறீங்களோ, you have to honor your parents. அது அங்க வந்து பட்டனா there should be a leaving and cleaving. அங்க லீவ் விட்டாதான் மனைவியோட கணவனோட இசைய முடியும். God is very clear about it. So in the marriageல வந்து husband and wife become the primary relationship. என் திருமணத்துல என் குடும்பத்துக்குரிய காரியங்களை நான் என் கணவரை கேட்டு தான் செய்வேன், என் மனைவியை கேட்டு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுவோம். இந்த இடத்துல எங்க அப்பா, நீ இடையில வந்ததானே, உன் சொல்றது நீ சொன்னதை நான் ஏன் கேட்கணும், நீ இடையில வந்தவன் தானே, அப்படியெல்லாம் கிடையாது. என் தகப்பன் தாய் வந்து they will give me advice, அதை நான் கேட்பேன். I will honor them, but I will not let them rule over my family. அதே மாதிரி தகப்பனும் தாயும் இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, இவங்கள அவங்க குடும்பத்துக்கு நம்ம என்ன பண்ணிடணும், they should take their own decision, they should live on their own அப்படின்னு சொல்லி தகப்பனும் தாயும் விட்டுட்டா it will be much easy. எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப ஈஸி ஆயிடும். So when you get married, your wife is your primary relationship. Before marriage the order பார்த்தா first God, then parents, மத்த relationship. After marriage God, இவ்வளவு நேரம் நாங்க பேசுறதுக்கு பதில் சொல்லுவீங்க நினைச்சோம், spouse, and then the other relationship. So we need to be very clear on it. So God, ஆண்டவர் இந்த காரியங்களை குறித்து இன்னைக்கு பேசுறதுக்கு எங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்த தருணத்திற்கு we give all glory to God. அடுத்தது அண்ணனுக்கும் கூப்பிட்டதுக்கு நன்றி. So we give all the glory to God. Let God's name be glorified. Amen.